வணக்கம். இன்றைக்கி சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு சுவையான சைட் டிஷ் பண்ண போகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு 4 தக்காளி, 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மிளகாத்தூள் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் ஜீனி, உப்பு, கடலெண்ணெய். இப்போ பாத்திரம் சூடாயிருச்சு, எண்ணெய் ஊற்றிக்குவோம். இன்னொரு பாத்திரத்துலேயும் எண்ணெயை ஊற்றிக்கிறேன். இப்போ இதில் வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்குவோம். பக்கத்தில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன், அதில் தக்காளியும் சேர்த்து வதக்கிக்குவோம். ஏன்னா உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக நான் 2 பாத்திரம் வச்சுருக்கேன். இல்லாட்டி வெங்காயத்தை இதில் வதக்கிட்டு அதை எடுத்துகிட்டு தக்காளியும் அப்படியே வதக்கிடலாம். இப்போ இது ரெண்டையும் வதக்கி விட்டுக்குவோம். லேசாக நிறம் மாறினா போதும், ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை. ஏன்னா இதை அதுக்கப்புறம் நம்ம அரைச்சிட்டு திரும்ப வதக்க போகிறோம். இப்போ இது சீக்கிரம் வதங்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ரெடி ஆயிடுச்சு வெங்காயம். இப்போ ஆஃப் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ தக்காளியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஆறினோன்னே ரெண்டையும் அரைச்சிக்குவோம். இப்போ தக்காளியும் வெங்காயத்தையும் தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பாத்திரத்தை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிக்குவோம். இப்போ எண்ணெய் சூடானோன்னே அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதில் வெங்காயத்தையும் தக்காளியும் சேர்த்துக்குவோம். இதோட தக்காளி அரைச்ச விழுதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்ருவோம். இப்போ இது ரெண்டையும் நல்லா வதக்க போகிறேன். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா இப்போ தெறிக்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம பொடியெல்லாம் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ மல்லித்தூள் 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் திக்காக கிடைக்கும். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அவங்க காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் ஜீனி சேர்த்துக்கிறேன். அப்போ டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சீனிக்கு பதிலாக நீங்கள் வெல்லம், நாட்டு சர்க்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்குவோம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருந்தோம்ல, இப்போ மீடியமாக வச்சுட்டு இப்போ இதெல்லாம் நல்லா கிளறி விட்டுருவோம். பொடியோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுறணும். முதல்ல வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு அரைச்சோம்ல, அப்போ தண்ணி எதுவும் சேர்த்துடக்கூடாது. ஏன்னா தண்ணி சேர்த்தா இது வதங்கிறதுக்கு இன்னும் ரொம்ப நேரம் ஆகும். இப்போ வதங்கட்டும், கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வச்சுருவோம். இப்போ மூடி எடுத்துட்டு இப்போ இதை நல்லா கிளறி விட்டுருவோம். அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ எடுத்துகிட்டு பார்க்கலாம். இப்போ அந்த தண்ணி எல்லாம் வற்றிட்டு வருது. இப்போ பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும், அது வரையும் வச்சுட்டு கிளறி விடுவோம். இதை செய்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். நான் செஞ்சு வச்சிட்டோம்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆயிடும். இது அடிக்கனமான பாத்திரம் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அடி பிடிக்காது. எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள், இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுக்குவோம். இப்போ கொஞ்சம் நேரம் வதக்கணுன்னா ரெடி ஆயிரும். உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக இந்த பாத்திரத்தில் வச்சுருக்கேன். இது இப்படி ஒட்டாமல் வருது பாருங்கள், இதுதான் பதம். இதோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். இப்போ சுவையான ரோலிங் சப்பாத்தி ரெடி ஆயிருச்சு. இதை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை இதில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.
இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க.